பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திற்கு மேலே இப்படியாக எழுதியிருக்கு: தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தது. அப்சலோம் அவர் ராஜா ஆகணும், அதாவது அப்சலோம் ராஜாவாகணும் தாவீதை தள்ளிட்டு அப்படின்னு யோசிக்கிற ஒரு காலத்தில் தாவீது அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம், அந்த தப்பி ஓடுகையில் அந்த நேரத்தில் பாடின ஒரு சங்கீதம். ஸோ இப்படியாக போயிட்டே இருக்கு இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எனக்கு 6வது வசனம், சங்கீதம் 2:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என் இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஸோ இங்கே தாவீது அழகாக சில வசனங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார், பாடலாக பாடியிருக்கிறார். அப்சலோமுக்கு ஓடி போகிற இந்த சூழ்நிலையில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மளும் சில காரியங்களை பார்த்து ஒரு வேளை பயப்பட்டு அதை விட்டு நம்ம தூரம் ஓடி போகிற சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். பயந்து ஐயோ இது பக்கத்தில் நம்ம போனால் பிரச்சனை ஆகிடும், நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை ஓடலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்து சொல்கிறாரு, அவர் எழுந்தருளுவார், அந்த பிரச்சனைகளை முறியடித்து போடுவார், நமக்கு வெற்றியை தருவார். இங்கே என்ன நடக்குது? கடைசியாக அப்சலோமுடைய பெரிய முடி ஒரு மரத்து மேலே மாட்டி கடைசியாக தாவீதுடைய ஆட்கள் அவனை கொன்று போடுறாங்க. அவர் இறந்து போகிறார். தாவீது திரும்பியும் ராஜாவாக காணப்படுகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு வேளை ஒளிந்திருக்கலாம், எங்கேயாவது ஓடி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், பிரச்சனைகள் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தேவன் எழுந்தருளுவார், நமக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை தருவார். எத்தனை பேர் வந்தாலும், இங்கே 6வது வசனத்தை பாருங்கள், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நாமளும் இன்னைக்கு பயப்பட வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு எழுந்தருவார், அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீர். எங்கள் சத்துருக்கள், எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள், நாங்கள் பயந்து ஓடுகிற சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.